வார்த்தையை கொண்டுதான் என்ன பண்றாரு? இந்த ஆவியில வெளிச்சத்தை ஏற்றுகிறார், பத்த வைக்கிறது மாதிரி. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்றாரு? நம்முடைய ஆவிக்குள்ளாக வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு உறவாடுகிற விதம் எப்படி? இந்த ஆவியா இருக்கிற மனுஷனோடு ஆவியா இருக்கிற தேவன் ஆவியின் மூலமாக உறவாடுகிறார். கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராடும் தேவா அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என் உள்ளமே இளைப்பாறு, கிறிஸ்துவே வல்லமை நம்பியே, கடலலைகள் சீரும் போது இடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராடும் தேவா அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என் உள்ளமே இளைப்பாறு, கிறிஸ்துவே வல்லமை நம்பியே, கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராடும் தேவா அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராடும் தேவா அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். எல்லா கிறிஸ்தவங்களும் ரொம்ப நல்ல கிறிஸ்தவம் தான். கர்த்தர் சித்தம் நடக்கட்டும் பிரதர். ஆனால் அவங்க சித்தம் தான் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு, அவங்க சித்தம் தான் நடந்துட்டு. அவங்களை கேட்ட சொல்கிறாங்க, நான் சின்ன கிராமத்தில், ஒரு குக் கிராமத்தில், ஒரு சிறிய குடும்பத்தில், ஒரு ஏழையாக பிறந்து, பாவியாக பிறந்து, இப்போ ரட்சிக்கப்பட்ட பாவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஜார்ஜின்னு பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஆபிரகாம்னு பேர் வச்சா கூட அந்த ஆபிரகாமுக்கு இந்த ஆபிரகாமுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. இந்த ஆபிரகாம் வேற ஆபிரகாமா இருப்பார். ஏன்னா இவர் பார்க்குற ஆபிரகாம் வேற. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அழுக்கு பெட்ஷீட்டை போத்தி ஒரு சின்ன தடியை வச்சுக்கிட்டு 4 ஆடோட படம் பார்த்துருக்கிறீங்களா? அந்த ஆபிரகாம்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. இவர் கதையை முதல்ல இருந்து படிக்கணும்,
அப்புறம் நம்ம பிரசங்கம்லாம் கொஞ்சம் கேட்கணும். அப்புறம் தான் ஆபிரகாம்னா என்னன்னு முதல்ல புரியும். அப்புறம் தான் பெட்ஷீட்டை தூக்கி எரிஞ்சிட்டு ஹலோ ஆபிரகாம் வீட்டை சுற்றி 2000 பேர் கூடியிருந்தாங்க. அவன்கிட்ட வேலை செய்கிற குடும்பங்கள் எல்லாம் கணக்கு போட்டால் 2000 பேர் வருமா. அவனுடைய பட்டாளம், அவனுடைய ஆளுங்க, வேலை செய்கிற எம்ப்ளாயீஸு, அவங்க குடும்பங்கள் குவார்டர்ஸ் கட்டி விட்டுருப்பான் பொழுது வாட்டுக்கு டென்ட் மாதிரி போட்டு 2000 பேர் கூடிய அவனுக்கு வேலை செய்யும். ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, மாடுகளை பார்க்கறதுக்கு, இவனுடைய ஒல்லியும் பொண்ணு மேனேஜ் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஒரு தடி வச்ச தாத்தா அவரு, அழுக்கு பெட்ஷீட்டை போத்துறவர், முடியாமல் இப்படியே போகிறது என்ன இடம் என்று தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு. கிடையாது. எண்ணங்கள் மாறணும் பாருங்க. நம்ம எண்ணம் மாறினாதான் நம்ம வாழ்க்கை மாறும். இல்லைன்னா நம்மளும் தடியை வச்சுட்டு அழுக்கு பெட்ஷீட்டை போத்துட்டு நிற்க வேண்டியதுதான். அப்படியே எங்கள் தாத்தா ஆபிரகாம் என்னாரு, நானும் போகிறேன் என்னவென்று தெரியாமல் நானும் நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கேயும் போய் சேரவே முடியாது. கவனிங்க நல்லா. அப்ப இதுக்கு தான் மனது மாறணும் இருக்குது. மனம் புதிதாகிறதுனால. எதுக்கு? தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா. ஆங்கிலத்தில் வந்து டு ப்ரூவ் த வில் ஆஃப் காட். வில் ஆஃப் காட் உங்க வாழ்க்கையில ப்ரூவ் பண்ணி காமிங்க. அப்படின்னா நடத்தி காமிங்க, செஞ்சு காமிங்க, நிறைவேற்றி காமிங்க. தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படி இருக்குது. அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணும்? மனம் புதிதாகிறதுனால. எல்லாம் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, மறுரூபம் ஆகுங்கள். சரி, இது எப்படி ஆகுறது? எப்படி மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகிறது? எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான், எப்படி காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு இந்த வசனம். மனுஷனுடைய ஆவி பாருங்க, மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமாய் இருக்கிறான் இல்லையா? அவன் 3 பகுதி இருக்குது அவனுக்கு. ஒன்று இந்த சரீரம், வெளியிலேருந்து போவோம் உள்ள, ஏன்னா உள்ளேருந்து ஆரம்பித்தா ஒன்றுமே புரியாது. வேத வசனம் எப்போவுமே ஆவி, ஆத்மான்னு சரீரம் தான் சொல்லியிருக்குது. ஆனால் ஜனங்க எப்போவுமே பாடி, சோல், ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்கிறாங்களா பார்த்தீங்களா? எப்போவுமே ஸ்பிரிட், சோல், பாடின்னு தான் பைபிளில் இருக்குது. இவங்க எப்போ ரிவர்ஸில் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரிவர்ஸில் தான் புரியுது. இவங்களுக்கு எது பார்க்க முடியுதோ அதுதான் புரியுது, பார்க்காதது புரியாது. அதனால தான் லாஸ்ட்டில் போட்டாங்க ஸ்பிரிட்னு. அது என்னன்னு தெரிலன்னு. அதனால் நம்மளும் இப்படியே போவோம், பாடியில் ஆரம்பிப்போம். இது பார்த்தா நல்லா புரியுது, இது பாடி, இது நான் இல்லை, இது வந்து நான் இருக்கிற வீடு, இதுக்குள்ளே நான் இருக்கிறேன். நான் என்ன? ஆவி. ஏன் நான் ஆவி? கடவுள் ஆவி, அதனால் நானும் ஆவி. ஏன் நானும் ஆவியா இருக்கிறேன்? கடவுள் என்ன அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். அவர் ஒரு ஆவியா இருக்கிறபடினால என்னையும் ஆவியாக அவரை போலவே ஒரு ஆவி மனிதனாக என்னை உண்டாக்கி இருக்கிறார். நான் மனிதன், நான் ஆவி மனிதன், நான் ஆவி. ஆனால் நான் சரீரத்தில் வாழுகிற ஒரு ஆவி. தேவன் ஆவி தான், ஆனால் அவர் சரீரத்தில் என்ன மாதிரி வாழ்றது கிடையாது. நான் இந்த பூலோகத்தில் உலகத்தில் வாழக்கூடியவனா இருக்கிறபடினால இந்த உலகத்தில் வாழும்படியாக இந்த எர்த் சூட் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த சூட் இல்லை, இந்த சரீரம் என்கிற ஒரு உடை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சரீரம், இந்த மண்ணாலான சரீரம், இந்த மண்ணான உலகத்தில் வாழும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்ணில் விளையிறத சாப்பிட்டு, இந்த மண்ணில் நடந்து, இந்த மண்ணில் போய் வந்து இருக்கும்படியாக இந்த மண்ணாலான சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் ஆவி. ஆவின்னு சொன்னா ஆவி வெறும் ஒரு சும்மா ஏதோ காத்து மாதிரி கிடையாது, அதுல மனமும் அடங்கி இருக்கிறது. அதைத்தான் பிரிச்சு சொல்றோம், ஆவி, ஆத்மான்ற. ஆத்மாங்கிறதுனா மனம், எண்ணங்கள், இன்டெலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில். அதுதான் அந்த ஆத்மாங்கிறது. அதுதான் மனம்னு சொல்றோம். அப்ப ஆவியில அதுவும் அடங்கி இருக்கு பாருங்க. நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு வசதியாக ஆவி, ஆத்மான்னு பிரிக்கிறோம். அதை ரெண்டுத்தையும் ரொம்ப பிரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்ப ஆவி, ஆத்மான்னு வச்சுக்குவோம். அதுதான் உள்ளான மனிதன், சரீரம் என்கிறது வெளிப்புறமான மனுஷன். இங்க சொல்லி இருக்குது 27ஆம் வசனத்தில் மனுஷனுடைய ஆவி. அதாவது மனுஷனுடைய ஆவினா அதான் நீங்க தான் ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாக இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களோட பேச நினைக்கும் போது, உங்களுக்கு எதையா காமிக்க நினைக்கும் போது, அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கும் போது, உங்களை நடத்த நினைக்கும் போது, உங்களோட உறவு கொள்ள நினைக்கும் போது, அவர் இந்த சரீரத்தின் வழியா பண்றது இல்லை.
இந்த சரீரம் உங்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, அவ்வளவுதான், ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க யார்? நீங்க ஆவி. அப்ப கர்த்தர் உங்களோட உறவாட நினைக்கும் போது நேரம் என்ன பண்றாரு? உங்களுடைய ஆவியை கான்டாக்ட் பண்றாரு. ஆவியோடு பேசுகிறது. ஸ்பிரிட் கான்டாக்ட்ஸ் த ஸ்பிரிட். ஏன்னா நாம் ஆவியா இருக்கிறோம், அவர் ஆவியா இருக்கிறார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். அப்ப பேசுறதுக்கு வசதியா இருக்குது. ஒரே கைண்டு, ரெண்டு பேரும் ஒரே விதத்தை சேர்ந்தவர்கள், ஒரே தன்மை உடையவர்கள். அப்ப கர்த்தர் அப்படிதான் பேசுறாரு நம்ம கூட. அதனால தான் சொல்லி இருக்குது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த ஆவியினுடைய தன்மை என்ன? மனுஷனுடைய ஆவி, அதாவது அவனுடைய ஆவின்னு சொன்னா அதுல ஆவியும் ஆத்மாவும் இருக்குது, மனமும் இருக்குது. அது எப்படி இருக்குதான்? கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. தீபம்னா வெளிச்சம் இல்லையா? தீபம்னா லைட்டு, கேண்டில். இங்கிலீஷில் கேண்டில்னு வருது. த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் த கேண்டில் ஆஃப் த லார்ட்னு வருது. அப்போ இந்த ஆவி எப்படி இருக்குதா? ஒரு கேண்டில் மாதிரி இருக்குது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு எதையாவது காமிக்கணும்னா இந்த ஆவியில் வெளிச்சம் ஏற்றுறார், வெளிச்சத்தை கொடுக்குறார். ஆவியில் சில காரியங்களை புரிய வைக்கிறார், ஆவியோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? உங்களுடைய வார்த்தை என்னுடைய பாதைக்கு தீபமாய் இருக்கிறது இல்லையா? அப்ப வார்த்தை என்ன பண்ணுது? வார்த்தையை கொண்டுதான் என்ன பண்றாரு? இந்த ஆவியில வெளிச்சத்தை ஏற்றுகிறார், பத்த வைக்கிறது மாதிரி. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்றாரு? நம்முடைய ஆவிக்குள்ளாக வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு உறவாடுகிற விதம் எப்படி? இந்த ஆவியா இருக்கிற மனுஷனோடு ஆவியா இருக்கிற தேவன் ஆவியின் மூலமாக உறவாடுகிறார். இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆதியில மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது இந்த ஆவி ஃபுல்லி ஃபங்க்ஷனலா இருந்தது, நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது. பாருங்க, கடவுளோடு உறவு அவனுக்கு. சாயங்காலத்தின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவனோடு அவனோடு உலாவினார் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு வாக் போனாங்களாம். யாரு? தேவனும் ஆதாமும். அவ்வளவு சகஜமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப ஆதாமுக்கு தகவல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு வழி என்ன? அவனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன். அவன் எல்லாத்தையும் எப்படி கத்துக்கொண்டான்? காரியங்கள் எப்படி அவனுக்கு விளங்குச்சு? அவன் யூனிவர்சிட்டிக்கு போனான்னா, பள்ளிக்கூடமே கிடையாது, யூனிவர்சிட்டிக்கு எங்கே போயிருப்பான்? அவன் எந்த புக்கை படித்தான்? எந்த புக்கும் கிடையாது. எப்படி அவனுக்கு அறிவு வந்தது? எப்படி காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது? எப்படி அவனுக்கு தெரியும்? விதைச்சா விளையும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ண எல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்? கர்த்தர் அவனோட கான்ஸ்டன்டா டச்ல இருந்து எஜுகேஷன் அவனுக்கு கர்த்தர் மூலமா நேரடியாக கிடைச்சது. கர்த்தர் அவனுக்கு போதித்து நடத்துகிறார். அவனுக்கு சொல்றாரு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏது பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு அவனுக்கு போதிச்சு நடத்துகிறார். ஏதாவது ஒன்று தெரியலன்னா கர்த்தரை கேட்டுக்கலாம், சாயந்தரம் வருவார், கேட்டுக்கலாம். இது எப்படி, இது என்ன பண்றது, இது எப்படி பண்றதுன்னு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவனுக்கு. அப்புறம் பிரச்சனையே இல்லாத ஆள், ஒன்றும் தெரியலையா, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சாயந்தரம் வந்தாருன்னா கேட்டுக்கலாம். ஒரு வாக்கு போகிறோம் நாங்கள், அப்போ எல்லாம் விசாரிச்சுக்கலாம். இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, இது என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னால் அவர் சொல்ல போகிறாரு, அவ்வளோதான். எதை பற்றியும் பயப்பட வேண்டியதே கிடையாது. இப்போ மனுஷர்களை பாருங்கள், விழுந்து போன பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? மனுஷன் பாவம் செஞ்ச உடனே என்ன ஆச்சு? கரண்ட் ஃபியூஸ் பிடிங்கி விட்ட மாதிரி இந்த லைட்டு கட் ஆயிடுச்சு, லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு உள்ள. இந்த லைட் கர்த்தரோடு கூட இருக்க உறவு நிமித்தமா உள்ள வெளிச்சம் இருந்தது, கர்த்தரோடு கூட சம்பாஷணை இருந்தது, போக்குவரத்து இருந்தது, பேச்சு இருந்தது, உறவு இருந்தது. இப்போ கர்த்தரை பாவம் என்ன பாவம் பண்ண ஆதாம்? கடவுள் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வேன். எனக்குன்னு மைண்ட் இருக்குது, என் மைண்டு படி நான் செய்வேன், என் மனம் போன போக்கில் நான் வாழ்வேன். அவர் எனக்கு சொல்லி நான் ஒன்று செய்ய வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன்னாக்கும் எனக்கு அவர் உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா காத்துட்டார். சரி ஓகே நீ வாழ்ந்துக்கன்னு. அதுதான் இந்த ஆவிக்குரிய மரணம். மனுஷன் கட் ஆஃப் பண்ணப்பட்டான், தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டு இந்த லைட்டு உள்ள ஆஃப் ஆயிடுச்சு. லைட்டு உள்ள ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த கேண்டில், இந்த மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் இருக்கு பாருங்க, அந்த தீபம் அணைஞ்சு போச்சுங்க. ஆவியாக தான் இருக்கிறான் மனுஷன், அவன் ஆவிதான். ஆனால் இப்போ இருளடைந்த ஆவியாக இருக்கிறான். எந்த விதத்தில் இருள் அடைஞ்சிருக்கிறான்? கடவுள்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனையும் பெற முடியாத ஒரு நிலையில் ஆயிட்டான். இப்போ இவனுக்கு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது? சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன? இப்போ எல்லாம் அவனுடைய ஐம்புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தொட்டு இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் அவன்.
இந்த 5 புலன்கள் இதை வச்சு தான். இந்த 5 புலன்கள் வந்து ஏற்கனவே இருந்தது, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. கடவுள் தானே அவனுக்கு கொடுத்தாரு, கை காலெலாம் அவன் தான் அதெல்லாம் கொடுத்தாரு. மூக்கு அவர் தான் கொடுத்தாரு, கண் அவர் தான் கொடுத்தாரு பார்க்கறதுக்கு, காது அவர் தான் கொடுத்தாரு கேட்கறதுக்கு. 5 புலன்கள் எதுவும் பிரச்சனை கிடையாது, நல்லது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, வெறும் 5 புலன்களை சார்ந்து வாழ முடியாது. அப்படி வாழும்படியாக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. 5 புலன்கள் அவசியம். சில காரியங்களுக்கு அது பயன்படுகிறது, நல்லது. ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து தான் கிராஸ் பண்ணணும் இல்லையா? நான் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறேன்னு கண்ணை மூட்டி நடக்கூடாது. கரெக்டாக பார்த்து 2 பக்கம் பார்த்து, அப்புறம் ஆணுன்னு அடிக்குதான்னு கேட்டு கரெக்டாக போகணும். ஏன்னா அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அது போதாது. இந்த கண்ணும் காதும் போதாது, மூக்கு போதாது, இந்த நாக்கு போதாது, ஒன்றும் போதாது. வேற என்ன வேணும்? கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல், கடவுளோடு உறவு கொள்ளக்கூடிய ஆற்றல், அது தேவை. அது இல்லைன்னா கடவுளுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவர் இந்த காதுக்கு பேசுறது இல்லை, இந்த கண்ணுக்கு அவர் தெரிகிறது இல்லை, இந்த சென்சஸ்னால் அவரை உணர முடியாது, இது பண்ண முடியாது. அப்ப சென்ஸ் நாலேஜ், 5 புலன்களின் அறிவை சார்ந்து வாழுகிற ஒரு மனுஷன் ஆயிட்டான். 5 புலன்களை சார்ந்து வாழ்கிற மனுஷன் ஆயிட்டதுனால ஒரு லிமிட்டட் மேன் ஆயிட்டான். அதாவது சில காரியங்கள் அவனுக்கு அந்த 5 புலன்கள் வழியாக தெரியுது, 5 அறிவு வழியாக தெரியுது. அந்த 5 அறிவு மூலமாக விளங்காதது, புரியாததெல்லாம் அப்புறம் தவிக்க வேண்டியதுதான். அவன் எனக்கு தெரியலன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். கடவுளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, கடவுளோடு இவனுக்கு தொடர்பு கிடையாது. கடவுளோட தொடர்பு இல்லாததுனால அவனுடைய லிமிட்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எதை எடுத்தாலும் அது முடியாது, இது செய்ய முடியாது, அது எனக்கு தெரியல, இது எனக்கு தெரியல, இதே தான் அவனுடைய கதியாகி போச்சு. ஏன்னா இப்போ கடவுள்கிட்ட கான்டாக்ட் இல்லை பாருங்கள். எதுவும் ஒரு காரியத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வசதி அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே ஒரு ரொம்ப போக 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 அந்த லிமிட்டேஷன்ஸ் அதிகமாக ஆகிட்டே போயிடுச்சு. இந்த 5 அறிவு எப்படின்னா, இதில் சில காரியங்களை கண்டுபிடிக்கிறதுனா கடவுள்கிட்ட கேட்டால் 1 நிமிஷத்தில் சொல்லிடுவார். இவங்க கண்டுபிடிக்கிறதுனா 10 வருஷம் ஆகும், அதே இது 100 வருஷம் கூட ஆகும். பாருங்கள், இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த ரைட் பிரதர்ஸ்ன்றவங்க ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சி அதை பறந்து என்ன பண்ணி கடைசியில் இப்போ எல்லாம் ஏரோப்ளேனில் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆதாம் காலத்திலே பறந்துருக்கலாம் வேணும்னா சொல்கிறோம். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? இப்போ பறக்குறாங்கல்ல. ரைட் பிரதர்ஸால் முடியும்னா ஆதாமால முடியாதா? ஆபிரகாம் விடுங்க, ஆதாம் விடுங்க. ஆபிரகாம் காலத்திலே அது பறந்துருக்கணுமே, ஈசாக் காலத்திலே அது பறந்துருக்கணுமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பறந்துருக்கணுமே. ஏன் பறக்கல? ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி? ஏன்னா அதுதான் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருது. ஏன்னா கடவுளோட எந்த கனெக்ஷனும் கிடையாது, எதையும் புரிஞ்சு கொள்ள அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. மனுஷன் தடவி தான் எல்லாம் கற்றுக்க வேண்டியது. பல்பை மாட்டி 1000 தடவை மாட்டி பார்த்த பிறகு தான் எப்படி எரியுன்றது தெரியுது. 1000 தடவை மாட்டி எழுதுறதுக்குள்ள 1000 பேர் செத்து போயிட்டாங்க. லைட்டே பார்த்ததில்லை, என்னன்னு பார்த்தது கிடையாது. ஆனால் கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எத்தனை தலைமுறை லைட்டே இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிடுச்சு. நம்ம நினைக்கிறோம்ப்பா எவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆகி, எப்போ அட்வான்ஸ்ட் ஆகிருக்கலாம், இப்போ ரொம்ப லேட்டாக அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சென்ஸ் நாலேஜ் லிமிட்டேஷன்ஸ், கடவுளோட தொடர்பு இல்லாததால். இதாங்க பிரச்சனை. ஏன்னா கர்த்தருடைய ஆவி, இது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இப்படிதான் கர்த்தர் மனுஷன் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு வச்சிருந்தார். மனுஷன் எப்படி வாழணும்னு வச்சிருந்தார்? வெறும் 5 புலன்களை கொண்டு வாழும்படி அவன் உண்டாக்கப்படவில்லை. வெறும் கண்ணு, மூக்கு, காது, மூக்கு, நாக்கு இப்படி இல்லை. மனுஷன் வந்து இதையும் தாண்டி, இது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கொடுக்கிற அந்த அறிவை வைத்து வாழ வேண்டும் என்றுதான் உண்டாக்கப்பட்டவன் ஒரிஜினலா. அப்படிதான் ஆதாம் வாழ்ந்து கொண்டு வந்தான் பாவம் செய்கிற வரைக்கும். பாவம் செஞ்ச பிறகு இப்படிப்பட்ட பயங்கர லிமிட்டேஷன்ஸ் அவனை கட்டுப்படுத்தக்கூடிய பல காரியங்கள் வந்துருச்சு. ஏன்னா நிறைய காரியங்கள் புரியல, தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லாமல் போய்விட்டது. ரட்சிப்பு என்ன பண்ணுது? மறுபடியும் கனெக்ஷனை தேவனோடு உண்டாக்குகிறது. மறுபடியும் இந்த லைட் எரிய ஆரம்பிக்குது. மறுபடியும் வந்து பீஸை போட்டு போறாங்க. காசு கட்டணும்னு பீஸ் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி சிலுவையில் மறித்து அவர் காசு கட்டிட்டார், கிரயத்தை பே பண்ணிட்டார். நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை அவர் பே பண்ணிட்டார். பே பண்ணோன்னா கனெக்ஷன் இங்கே கொடுத்தாச்சு. இங்கே கொடுத்த உடனே இப்போ கடவுளோடு கூட உறவு உண்டாகிவிட்டது. நாம் கடவுளோடு உறவாடலாம், கடவுள் நமக்கு சொல்லலாம், நாம் கடவுளோடு பேசலாம், கடவுளோடு நமக்கு ஒரு கனெக்ஷன் உண்டாயிருக்கு பாருங்க. அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு. அப்போ
இந்த உறவின் மூலமாக இந்த கடவுளோடு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு, இந்த தீபம், அதாவது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் இருக்கு, இந்த லைட் உள்ள இருக்கிற இந்த கேண்டில் இவனுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. சில காரியங்களை இவனுக்கு காண்பிக்குது, கர்த்தருடைய காரியங்களை இவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, கர்த்தருடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது, வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள உதவுகிறது. அதன் நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கை தரமும் உயருகிறது, அவனுடைய லெவல் உயருகிறது, அவனுடைய வெற்றி உயருகிறது, அவன் மேலான காரியங்களை இப்பொழுது அடைய முடியும், அடையலாம் என்று சொன்னால் அவனுக்கு இப்போ தேவனோடு கூட உறவு உண்டாயிருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. பாருங்க, இப்போ தேவன் அவனோடு கூட பேச முடியும், காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும், காரியங்களை காண்பிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு முக்கியம் மட்டும் இல்லை, அதன் பிறகு தேவனுடைய எண்ணங்களை இந்த உள்ளான மனிதன் அறிவின் மூலமாக, இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, இந்த உள்ளான மனிதன் ஆவியிலும் மனதிலையும் ஒரு புதுமை ஏற்பட்டு புதுப்பிக்கப்பட்டு, மனது குறிப்பாக புதுப்பிக்கப்பட்டு என்ன பண்ணப்பட வேணும்? தேவனுடைய எண்ணங்களால் அது நிரம்பி பழைய எண்ணங்கள் போய் நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிற பழைய எண்ணங்கள் போய் புதிய எண்ணங்கள் உருவாக வேணும். ஒரு காரியத்தை குறித்து குறிப்பாக பேசிட்டு இருக்கிறோம். அது என்னன்னா, மனம் புதிதாகாமல் தேவனுடைய சித்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய சித்தம் அவர் சைஸில் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் எந்த சைஸில் இருக்குது? அவருடைய சைஸில் இருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. நம்முடைய மூளை வேற சைஸில் இருக்குது, சென்ஸ் நாலேஜ் சைஸில் பழகி போயிட்டோம். நம்ம இப்போ இதை மாற்றி கொஞ்சம் இந்த லெவலுக்கு கொண்டாடணும், இந்த லெவலுக்கு கொண்டு வர அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை நாம் காண்போம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா.
கிறிஸ்தேசுவின் நாமமே கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுவே இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா